விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட நண்பரான சஞ்சய் வீட்டில் 500 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் இதுக்கு விளக்கம் கொடுத்து சஞ்சீவ் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அந்த வகையில் நடிகராக இருந்த விஜய் சில வருஷங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சி ஆரம்பித்த சில வருஷங்கள்லேயே தேர்தலில் வின் பண்ணி சிஎம்மும் ஆக்கிட்டாங்க. சிஎம் ஆனதுல இருந்து மும்மரமாக உழைச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. நீண்ட வருஷங்களாக இருந்த பேருந்து கோரிக்கைகள் எல்லாமே இப்போ பல ஊர்களில் தீர்க்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அரசு நிர்வாகங்களில் லஞ்சம் ஊழல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இப்போ பலரோட கருத்தாகவே இருக்குது. அந்த வகையில் நேற்று கூட முதலமைச்சர் விஜய் எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு போய் ஆய்வு மேற்கொண்டாங்க. அங்கே தான் அவங்க பிறந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, அவரோட அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செய்கிற செயல்கள் தொடர்ந்து கிண்டல்களை சந்திச்சு வந்துகிட்டு இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளிக்கு போய் செஞ்ச ஆய்வும் சிறுமிட்ட கேள்வி கேட்ட விதமும் விமர்சனத்தை சந்திச்சிச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அவரோட நண்பரும் நடிகருமான சஞ்சீவ் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயா ஆரம்ப காலத்தில் நிறைய கிண்டல் பண்ணாங்க, அது அவரை அழ வச்சிருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையாளர் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 500 கோடி ரூபாயை சஞ்சு வீட்டில் தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் சொல்றாங்க. இப்போ அவர் சிஎம் ஆக்கிட்டாரு, இப்போ அவரை சந்திக்க போனாலும் வாசல் வர வந்து அனுப்பிடுவாரு. அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, ஆனா அது முழுசுமே வெளியில வரல, கால்வாசி தான் வெளியில வந்திருக்குது. உதவணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ இருந்து இப்போ வர அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சஞ்சுவோட இந்த பேச்சு விஜய் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம எவ்வளவுதான் விஜயை கிண்டல் பண்ணினாலும் அவருக்குன்னு ஒரு படை இருக்கிறவரை அவரை யாரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க.